ஹாய் ஆல், இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ரஃப்லி சாப்டு ஆனியன்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும், வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்து போடல, தனியாக தான் போடுறேன். ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கணும். சும்மா ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கோங்க, ஒரு பல் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிக்கணும். இது வதக்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கரம் மசாலா அரைச்சி சேர்த்துருக்காங்க அம்மா. எப்படின்னா கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி, ஜாதிபத்திரி, முக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்க. அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கும் போது போட்டிருக்காங்க. இதை அரைச்சி சேர்த்தா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களுக்கும் வாயில் எதுவும் கடிப்படாது. அதுக்கப்புறமா 2 தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்காங்க. நல்லா வதங்கணும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, எங்கள் அம்மா தான் செய்கிறாங்களே. எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும், பெப்பர் சிக்கன். வீட்டுக்கு வந்தாலே நான் இதை தான் கேட்பேன். அப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவரே அந்த பெப்பர் தான், அது ஆனால் கடைசியில் தான் போடுவாங்க. அப்புறமா நம்மளுக்கு தேவையான சிக்கன், இது 1/2 kg சிக்கன் போட்டிருக்கோம். இதுக்கு 1/2 kgக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்காங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிக்கோங்க. எப்படியோ சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், உங்களுக்கு அது வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இது வீட்டிலே அம்மா ப்ரிப்பேர் பண்ண மிளகா தனியா சேர்த்து அரைச்சிருக்காங்க. அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இது குழம்புக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும், திக்னஸும் நல்லாயிருக்கும். இது அம்மா ப்ரிப்ரேஷன், வீட்டிலே மிளகா தனியாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த பவுட்ரு. இப்போ வேகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஸ்பூனுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் இப்போவே போட்டுக்கிட்டிங்கன்னா கசப்பாயிடும். அதனால் சும்மா ஃப்ளேவருக்கு 1 ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சிக்கன் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா அந்த ஜார்லேயே 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்துக்கும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரேவி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, நல்லா தண்ணியாக இருந்தால் ஒருத்தர் பிடிக்கும், சிலருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா இதை மாதிரி இருக்கும். உங்கள் சிக்கன் வேகிற அளவுக்கு விசில் விடுங்க. நான் இங்கே 4 விசில் விட்டுருக்கோம். இங்கே விட்டு எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் பெப்பர் கசப்பாக ஆகாது. நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் அதுக்கப்புறம் கடைசியாக பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க என்னாகும், கிரேவி மாதிரி நல்லா திக்காகிடும். நம்மளுக்கு நல்லா கொதிக்குது. அந்த டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த சிக்கன் நீங்கள் ரைஸுக்கு வச்சுக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும்.